டேய், இங்க அனுபவிக்கிற அட்வென்ச்சரை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லடா. வித்தியாசமான அனுபவம் தான். ஆமாண்டா, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏய் வினய், இப்ப கை பரவாயில்ல? நல்லதா இருக்கேன். நீ விருப்பப்பட்டன்னு வையே, இப்பவே நாம சிட்டிக்கு போற வழியை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இருட்டில் போய் நம்ம எப்படிடா ரோட தேட முடியும்? என்ன ஒன்று பண்ணலாம், விடிகிற வரைக்கும் இங்கே தங்கிட்டு நம்ம காலையில் இங்கிருந்து கிளம்பலாம். சரியா சொன்னடா. இங்க பாரு நண்பா, எவ்வளவு அடிச்சாலும் உள்ள போக மாட்டேங்குது. நீ ட்ரை பண்ணி பாரு. எனக்கு என்னவோ அடியில கல் இருக்குன்னு தோணுது. அதை முதல்ல வெளியே எடுப்போம். என்னடா இது, நாம என்ன சுடுகாடுக்கா வந்துட்டோம்? பயமா இருக்குடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சீக்கிரம் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவோம். வாங்க சார், வாங்க போலாம் சார். வாவ், இன்னைக்கு என் வாழ்க்கையோட மிகப்பெரிய நாள். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் கர்வமா சொல்லிப்பேன், இந்த மொத்த இடமும் என்னோடதுன்னு. இதை வாங்கினதுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க, இந்த இடம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. நீங்க என்னடான்னா இங்க ஹாலிடே காட்டேஜ் பண்ணலான்றீங்க. கண்ணு கட்டின வரைக்கும் நாம இங்க விவசாயம் பண்ணலாம். காய்கறிகள், பழங்கள், அது மட்டும் இல்லாம நடுவுல இங்க காட்டேஜ் கூட கட்டலாம், ஹட்ஸ் கட்டலாம். உண்மையிலேயே இந்த ஐடியா புதுசா இருக்கு. ஆனா விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த பூமியை பத்தி ஆராயணும். ஜஸ்பீர், உன்னோட 3 ஃப்ரெண்டையும் சாயந்தரம் இங்கே தான் விட்டுட்டு போனியா? அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லைல்ல? ஆமாம் சார். சார், அவங்க காலையில் 6 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 6 மணி தாண்டியும் வரல சார். சார், நான் ரொம்ப லேட் ஆகுதுன்னு பயந்து போய் பிரின்சிபல் சார் கால் பண்ணி சொல்லிட்டேன் சார். சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ரொம்ப மோசமான இடம்னு சொல்றாங்க. இங்க மக்கள் அடிக்கடி காணாம போயிடுவாங்களாம். அதோட வழிப்பறி வரை நடக்குதாம். சரி, மேடம் சொல்றது கரெக்ட் தான். அதனால தான் இவங்க 2 பேர் மார்க்கோவையும் தீபிகாவையும் உங்க கூட அனுப்புறோம். அவங்கள தேடுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. மார்க்கோவும் தீபிகாவுமா? உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல? ஆமா சார், எங்களுக்கு இந்த இடத்த பத்தி ரொம்ப நல்லா தெரியும் சார். தட்ஸ் கிரேட். வாங்க போய் பார்க்கலாம். ஓ நோ. என்னாச்சு? மண்ணு சரியில்லையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இங்க பாருங்க, மண்ணுல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஓ மை காட், இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? சிஐடியில் இருக்கிற டாக்டர் சாலோங்கிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ டாக்டர் சாலோங்கி.
சோ நீங்க சந்தேகப்பட்டது 100க்கு 100 உண்மை. இந்த மண்ணில் எனக்கு கிட்டத்தட்ட 25 பேரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா 25 பேருக்கு மேல அங்க புதைச்சிருக்காங்களா? அந்த இடத்துல சுடுகாடும் இல்ல. அதான், அதனால தான் இந்த விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனையா உருவெடுக்குது. இவங்கெல்லாம் யாரு? ஆமா, இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன இருக்கு? இடது பக்கம் பெரிய பள்ளம் இருக்கு, வலது பக்கம் ஒரு நிலம் இருக்கு. யாருக்காவது இங்க ஹேக்கிங் பண்ணோம்னா அப்போ நேரா இந்த பக்கம் மேல போகலாம். இந்த பக்கமா? ஆமா சார். சார், ஒருவேளை அவங்க இந்த பள்ளத்துல விழுந்திருப்பாங்களோ? சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. சார், சார் ஐஸ்கிரீம் மட்டை. ஆமாம் சார், அவங்க ஐஸ் பாக்ஸில் ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க சார். அப்படின்னா இங்கே தான் எங்கேயோ உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. என்னது இது? ஐஸ்கிரீம் கப்ஸ், பிளேட். அப்படின்னா அவங்க இங்கே தான் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. இங்கே எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் தான் டென்ட் போட்டு ஓய்வு எடுத்திருப்பாங்க. பக்கத்தில் டென்ட் போட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? எஸ் சார், அந்த பக்கம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். நல்ல வேளை நீங்க உடனே டாக்டர் சலவங்கிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 25 பேருடைய சடலம் புதைஞ்சு போயிருக்கிறது தெரியாம போயிருக்கும். சார், அந்த சடலம் யாரோடதா இருக்கும்? இங்க எப்படி வந்திருக்கோம் சார்? அந்த விஷயத்தை இந்த நிலத்தோட ஓனர் சம்மர் தான் நமக்கு சொல்லி ஆகணும். ஹலோ ஆஃபீஸர், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சிஐடியை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? இங்க நிறைய சடலங்களை பார்த்த உடனே ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்றது தான். டெட் பாடி இருக்கா? எங்க? உங்க நிலத்துக்கு அடியில இருந்து எங்களுக்கு 25 சவம் கிடைச்சிருக்கு. 25 சவமா? அது சாத்தியமே இல்ல. இங்க அந்த மாதிரி கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. தப்பா எதுவும் கிடைக்கல. மனுஷங்களுடைய எலும்பு, பல்லு, முடி இதெல்லாம் இங்கிறது கிடைச்சிருக்கு. உங்க இடத்துக்கு கீழே இன்னும் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையே. ஏன்பா இங்க ஓட்டிட்டு வா. என்னால இந்த நிலத்துக்கு அடியில 25 பேரோட உடல்கள் புதைஞ்சிருக்குன்றத நம்பவே முடியல. ஒரு குற்றவாளி ஒரே ஒரு உடலை புதைச்சா கூட என் நேரம் மாட்டியிருப்பான். ஆனா இவன் 25 உடல்களை புதைச்சிருக்கான். எந்த குற்றத்தையும் மறைக்க முடியாத டாக்டர் தாரிகா. சீக்கிரத்திலே இந்த குற்றத்துல இருக்க மர்மம் விலகும். நீ இந்த வேலை செய்யறவங்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த பக்கம் எல்லா இடத்துலயும் தோண்ட சொல்லு. நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போங்க. சார், சொல்லுங்க. உங்ககிட்ட அதாவது நான் லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆகலான்ற ஒரு தப்பான எண்ணத்தை மனசுல வச்சுக்காத.
என்கிட்டவும் பருப்புலாம் வேகாது என்ன? அப்படி சொல்ல வரல சார். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன விஷயம்? நான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இல்லை சார். நீ இல்லைன்னா அப்புறம் வேற யாரு? அது எனக்கு தெரியாது சார். தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் சார். நாங்க எப்பவுமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த அபகரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வித்துருவோம். இல்லைன்னா அந்த இடத்துல பில்டிங் இல்லை கடை கட்டி விட்டுருவோம். என்னது? ஆமா சார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த நிலத்தை நாங்கள் அபகரிச்சதுக்கப்புறம் லாபத்தை பார்க்காம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு. சார், எங்களை காப்பாத்துங்க சார். குற்றவாளியை பிடிச்ச உடனே பெரிய எழுத்தாளராக மாறிடுறாங்க. நல்ல கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்கப்பா. உங்க கதையும் நல்லா தான் இருக்கு. இல்லை சார், இது கதை கிடையாது, உண்மைதான் சார். நீங்க இந்த நிலத்தோட பேப்பரை கொஞ்சம் பாருங்க சார். இது எல்லாத்தையும் நல்ல வக்கீல் கிட்ட கொடுத்து பாருங்க. அவர் இதெல்லாம் போலின்னு சொல்லுவாரு. நம்புங்க சார். ஒருவேளை நீங்க சொல்ற கதை உண்மையா இருந்தா கூட நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். மேடம், எலும்பு கூடு மேடம். எலும்பு கூடா? சார், உங்க ஏதாவது கிடைச்சதா? சார், இந்த இடத்துல இன்னொரு பேக் இருக்கு. இங்க சுத்தி பக்கம் வந்தவங்கள தான் இருக்கும். இந்த பொருள்ல ஏதாவது ஐடிஸ் இருக்குமே? இருக்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். இதுல எதுவுமே இல்ல. நமக்கு ஒரு ஐடி கூட கிடைக்கவே இல்லை. சார், இங்க வந்து பாருங்க. சார், கல்லு வச்சத கட்டின மாதிரி இருக்கு சார். சார், இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பில்டிங் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை சுடுகாடா மாத்திருக்காங்க. இருக்கலாம். இந்த நிலத்தை எதுக்கு பார்த்தோமோ இப்படி வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். ஆசைப்பட்டதுக்கு அனுபவிக்கிறோம். நீங்க 2 பேரும் எங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கு. கொஞ்சம் விசாரிக்கணும். நிலத்தை அபகரிக்கிற விஷயத்துல உங்க 2 பேருக்கும் கோல்டு மெடல் கொடுக்கணும். கோல்டு மெடல். எத்தனை நிலங்களை நீங்க 2 பேரும் சேர்ந்து அபகரிச்சீங்களோ தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த நிலங்களை வித்திருக்கீங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார், தப்பு பண்ணிட்டோம். இந்த மாதிரி பித்தலாட்டத்தை இனிமே நாங்க பண்ண மாட்டோம். இனி பித்தலாட்டத்தை செய்யணும்னா ஜெயில இருந்து வரணும் இல்லையா? இனி பித்தலாட்டம் செய்ய மாட்டேன்னு புத்தன் மாதிரி பேசுறாருங்க. பிணங்கள் இருக்கிற அந்த இடத்த பத்தி சொல்லுங்க. அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. நாங்க சொல்றது உண்மை சார். அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கெங்கெல்லாம் புறம்போக்கா கிடக்குதோ அந்த நிலங்களை தான் நாங்க அபகரிப்போம். அப்படியே அபகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல விசாரிச்சிருப்பீங்கல்ல? இந்த நிலம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியாதா? விசாரிச்சோம் சார். ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தீ பிடிச்சிருச்சு.
அந்த சம்பவத்தால இந்த நிலத்தோட எல்லா பேப்பர்ஸும் எரிஞ்சிருச்சு. ஆமா சார். அதோட இந்த நிலத்தை யாரும் உரிமை கொண்டாட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதுல பேப்பர் வேற இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இதை உடனே சொந்தமாக்கிக்கிட்டோம். சார், இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தீ பிடிச்சதுக்கான ரிப்போர்ட். தீ பிடிச்சது ஜூன் 6ஆம் தேதி 2003. தீ பிடிச்சதுக்கான காரணம் பெட்ரோல். பெட்ரோல். சார், அப்படின்னா அதை வேணும்னே தீ பிடிக்க வச்சிருக்காங்க. நிலத்தோட பத்திரங்களை அழிக்கிறதுக்காகவா? ஆமா பூர்வி, அவங்க வேணும்னு தான் இதை செஞ்சிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கு இந்த புணங்களை அந்த நிலத்திலிருந்து தோண்டி எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தன்னைத்தானே காப்பாத்திக்க இந்த வழி அவன் கையாண்டிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல கிடைச்ச அந்த கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓ மை காட். என்னாச்சு சார்? தாரிகா, இந்த எலும்பை கொஞ்சம் கவனமா பாரு. இதை பார்க்கும்போது சமீபத்தில் யாரோ அருவாள் இல்லைன்னா சா செயினை வச்சு அறுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்குனோ இந்த குற்றவாளி ரொம்ப பயங்கரமானவன் தோணுது. சில பேரோட ஸ்கல்லில் எனக்கு பல்லோட அடையாளம் தெரிஞ்சது. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் தலையை தின்னு பார்த்துருக்கான். மை காட். சார், ஒருவேளை இது ஏதாவது மிருகத்தோட வேலையா இருக்குமோ? இல்ல ரோஹன், இது கண்டிப்பா காட்டு மிருகங்களோட வேலை கிடையாது. ஏன்னா மிருகம் எதையாவது சாப்பிட்ட பிறகு நிலத்துல புதைக்கிற அளவுக்கெல்லாம் அதுக்கு அரிது இல்லை. இந்த வேலையை செஞ்சது மனுஷன்தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மரணத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு நமக்கு தெரிய வர வரைக்கும் குற்றவாளியை நம்மளால பிடிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். தாரிகா, நீ நினைக்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அதுவும் அந்த மைக்ரோஸ்கோப்பிங் ரேடியோகிராஃபி மூலமா. மைக்ரோஸ்கோபிக் ரேடியோகிராஃபி? சாரி சார், அதை பத்தி நான் கேள்விப்பட்டதில்லை. என்னன்னு சொல்லுங்களேன். ரோஹன், இது எப்படிப்பட்ட ப்ராசஸ்னா, இது மூலமா நாம ஒரு மனுஷன் எப்ப செத்தாங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, இது எந்த மனிதனோட எலும்போ அவனோட மரணம் 7லிருந்து 10 வருஷத்துக்குள்ள ஆயிருக்கு. அதாவது 2003லிருந்து 2006க்குள்ள இந்த மனுஷன் இறந்திருக்கான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? என்னாச்சு ஸ்ரேயா? சார், யாரோ நடக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது. அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையே. சார், ஒருவேளை என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். அங்க என்ன இவ்வளவு ரத்தம்? இங்க எத்தனை எலும்புகள் இருக்கோ அதுல சிலது வெளிநாட்டுக்காரனோடது. அதாவது ஏசியன், கொக்கேஷியன், ஆப்பிரிக்கன், அப்படி பல பேர் இருக்காங்க. ஆனா சார், இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது? பூர்வி, ஒரு மனுஷனோட தலைப்பகுதி எல்லாத்தையுமே சொல்லிடும். ஒருத்தன் தலையோட அந்த வடிவம், அப்புறம் அவன் தலையோட இணையிற எலும்பு, ஒருத்தனோட மூக்கு எலும்பு, அமையிற வடிவம், இது எல்லாத்தையும் வச்சு அவனோட ரூட்ஸை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். குற்றவாளி நெருங்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியணும். மற்றவங்கள பத்தி இன்னும் சரியா தெரிய வரல. ஆனா இது இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்மேனா தான் இருந்திருக்கணும். ரன்னர் இல்ல அத்லட்டிக்கா தான் இருந்திருக்கணும். அப்படியா? இவங்க காலோட எலும்பு நம்ம கால் எலும்பை விட வித்தியாசமானதா சார்? ஆமா, இவங்க காலோட எலும்புகள் சாதாரண மனுஷனை விட அதிக உறுதியா இருக்கு. ஒரு அத்லட்டிக் இருக்கிற மாதிரி. சார்,
என்னாச்சு? சார் இந்த பொண்ணோட பொருள்ல இருந்து எனக்கு சில விதைகளும் கிடைச்சிருக்கு. இது எப்படிப்பட்ட விதை? நாகா ஜொலக்கியான்ற மசாலா. இது உலகத்திலேயே ரொம்ப காரமான மசாலா. இது எந்த அளவுக்கு காரமானதுன்னா சாதாரண உப்போ இல்ல மிளகா மாதிரி சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 1000 சிவப்பு மிளகாவில சேர்ந்த காரம் இதுல அடங்கியிருக்கும். நாகா ஜுலாக்கியா எதுக்காக இப்படி ஒரு மசாலாவை அவங்க பொருளோட சேர்த்து எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கணும்? ஒருவேளை அந்த பொண்ணு ரிசர்ச் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாளா? இந்த ரத்தத்தோட சாம்பிள் எடுத்துக்கோ ஸ்ரேயா. பசங்களோட அப்பா அம்மாவோட டிஎன்ஏவோட இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ் சார். எப்படியோ இப்பயாவது வந்து என் கையில மாட்டுனீங்களே. சரி, இப்போ நல்ல பசங்க மாதிரி உங்க கையில இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன உன்னை கண்டந்துண்டமா வெட்டி எந்த பள்ளத்துல போடுவோன்னு எங்களுக்கே தெரியாது. அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், ஒன்றும் பண்ணிடாதீங்க. இந்த சிஐடி இருங்க, இன்னொன்னையும் காட்டுறேன். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா சுற்றுவேன். அங்கே நில்லுங்க. சுற்றாதீங்க சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். நாங்க 2 பேரும் சின்ன சின்ன திருட்டு தான் சார் பண்ணுவோம். அப்பாவிங்க கிட்ட திருடுறீங்க, அப்புறம் அவங்கள கொன்னு தூக்கி போட்டுறீங்கல்ல? இல்ல சார், நாங்க திருடங்க தான். ஆனா கொலைகாரங்கள சார். நாங்க யாரையும் கொன்னதே கிடையாது சார். அப்படியா? அப்படின்னா இந்த 3 பசங்க எங்க இருக்காங்க? இவங்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. நாங்க எதுவும் செய்யல. அவங்க தான் எங்களை அடிச்சிட்டாங்க. அப்ப இந்த மரத்துல இருக்கிறது உன்னோட ரத்தமா? அது அது அந்த அந்த ரத்தம் இந்த பையனோடது சார். ஒரு சின்ன கை கலப்புல அவன் மேல அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான் சார். பசங்க எந்த பக்கமா போனாங்க? அருவி பக்கமா தான் போனாங்க சார். அருவி இந்த பக்கமா? அந்த வழியை காட்டுங்க. நான் ஹோல்ட் பண்றேன். சீக்கிரம் சொல்லு. ஆமா, 2003 பத்தி தான் சொல்றேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மசாலா பேரு நாகா ஜுலக். எங்கெல்லாம் இந்த வயல் இருக்கோ, அதாவது நாகா ஜுலக்கா எங்கெல்லாம் விளையுதோ அங்கெல்லாம் அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பிடுங்க. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கும் அனுப்பிடுங்க. சார், நமக்கு யாரோட எலும்பெல்லாம் கிடைச்சதோ அவங்க காணாம போனதுக்கான ரிப்போர்ட் எதுவும் இல்ல. அதோட இதுல சில பேர் வெளிநாட்டுக்காரங்க. அதனால அவங்க வீட்டை சேர்ந்தவங்க காணாம போன ரிப்போர்ட்டை எங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்படி கூட இருக்கலாம் ஃப்ரெடி. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம இருக்கலாம்ல. அந்த விபத்து நடந்தப்போ இவங்க எல்லாரும் இந்தியால இல்லாம இருந்துக்கலாம்ல. இந்த நிலங்கள்ல புதைஞ்சு கிடக்கிற அந்த பில்டிங்கை வச்சுதான் இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சார், ஒரு வினோதமான விஷயம். அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காட்டுல எந்த பிராணியும் கிடையாது. அப்போ மக்களை யார் கொலை பண்றாங்க? மனுஷனோட சதை யாருக்கு தேவை? சார், ஒருவேளை ஏதாவது ஆத்மா இல்ல அகோரிகளா இருக்குமோ? அது எதுவா இருந்தாலும் சரி, நீயே பாரு ஃப்ரெடி. அது உன்னுடைய ஆத்மாவா இருந்தாலும் சரி, என் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இதோ இருக்கு சார் 6. நிக்கில், ஸ்ரேயா, இந்த ஆத்தோரமா இருக்கிற எல்லா இடத்தையும் நல்லா பாருங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். சார், நாங்க போலாம்ல? நிச்சயமா நீங்க போகலாம், ஆனா நேரா ஜெயிலுக்கு. ஏய், உட்காரு. பேசாம உட்காரு.
சார், இந்த டவல்ல ரத்தக்கரை இருக்கு சார். கண்டிப்பா இது அடிப்பட்ட பையனோடதா தான் இருக்கணும். அவனுக்கு ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அடிப்பட்ட நிலையில ராத்திரி டென்ட் போட்டு எங்கேயாவது ஓய்வு எடுத்திருக்கணும். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த டென்ட்டோட இடம் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? இதோ இங்க பக்கத்துல தான் சார். போலாம் வாங்க. டேய் எழுந்திருங்கடா, நடங்க. இதோ இந்த இடம் தான் சார். சார் அந்த டென்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடது தான் சார். இதுவா? ஆமா சார். நில்லுங்க, எல்லாரும் இங்கே இருங்க. ஷூஸ், உடஞ்ச டென்ட்டுகள், பொருளெல்லாம் பறந்து கிடக்குது. இங்க அப்படி என்ன நடந்திருக்கும்? சார் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல சார்? சார் ஒருவேளை இந்த மிருகங்கள் ஏதாவது தாக்கியிருக்குமோ? ஆனா சார் இந்த ஏரியால தாக்கக்கூடிய மிருகங்கள் எதுவுமே கிடையாது. மிருகங்கள் இல்லைன்னு சொன்னா அப்போ இதெல்லாம் என்னது அது? ஒரே ரத்தமா இருக்கு. ஒருவேளை இதுல உங்க பங்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையை யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஸ்ரேயா, இவங்க எல்லாரையும் ஜெயில தூக்கி போடு. எடுத்துட்டு போ. போங்க போங்கடா. இங்க இருந்து யாரையோ இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தடயம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். என்ன இதெல்லாம்? ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க. கால் வச்சா மண்ணு இறங்குது. சமீபத்தில் யாரோ இந்த இடத்த தோண்டி இருக்காங்க. ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தோணுது. எலும்பா? நிக்கில், தோன்றதுக்கு ஏதாவது கிடைக்குதானே பாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. 1 2 3 4 இவங்க கொடுத்த போட்டோ படி 3 ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்காங்க.
அப்ப 4வது ஆள் யாரு? ஆமாம் சார், நம்ம 3 பேரை தேடி வந்தோம். ஆனால் இங்கே 4வது ஒருத்தன். ஜஸ்வீர், உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல சார். சார், இந்த எலும்பு கூடலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் சார். அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ தாரிகா, நீங்க உடனே இந்த காட்டுக்குள்ள வந்தாகணும். அபிஜித், இந்த மரணம்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகல. ஆனா இந்த ஒரு எலும்பு கூடு மட்டும் மத்த எலும்பு கூடுல இருந்து ரொம்ப வித்தியாசப்படுது. அதென்னவோ உண்மைதான் டாக்டர் தாரிகா. இந்த எலும்பு கூடு இந்த 3 எலும்பு கூட விட வித்தியாசமாக தான் இருக்கு. இந்த 3 எலும்பு கூடோட தலைப்பகுதி சாதாரண மனுஷனோடது மாதிரி தான் இருக்கு. ஆனா இதோட தலை சைஸ் மட்டும் இவ்வளோ பெருசா இருக்கு. இது ஒரு சாதாரண மனுஷனோடது மாதிரி தெரியல. டாக்டர் தாரிகா, இவங்க எப்படி இறந்திருப்பாங்க? ஸ்ரேயா, இதோட கழுத்து பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் பல்லு பட்டதுக்கான அடையாளம் இருக்கு. ஃபாரன்சிக்கு இதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அந்த இடத்துல கிடைச்ச தடயங்களை வச்சு தான் நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை தயார் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெரிய இடம் இல்ல? ஆமாம் சார். இதை பார்த்தா ஆஃபீஸ் மாதிரியோ வீடு மாதிரியோ தெரியல. 2 ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி இடத்த விட்டு வச்சிருக்காங்க. 2 ஸ்விம்மிங் பூலுங்கிறது ரெசார்ட் இல்லைனா ஹோட்டல்ல தான் சார் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. இதை பார்த்தா ஹோட்டல் இல்லை ரெசார்ட்டுக்கான இடம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா காரிடோருக்கான இடத்தையும் விட்டு வச்சிருக்காங்க. இதோ இந்த ஏரியாவில் தான் நமக்கு நிறைய பணங்கள் கிடைச்சிருக்கு. இங்க என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை இது ஹோட்டல் இல்லை ரெசார்ட்டோட கார்டனாக இருக்கலாம். ஹோட்டல் இல்லைன்னா ரிசார்ட்டா? ஹோட்டல் இல்லைன்னா ரெசார்ட். அந்த இடத்துக்கு மனுஷங்க உயிரோட போவாங்க, ஆனா அவங்க உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது டாக்டர் தாரிகா. நீங்க இவங்க இறந்து ரொம்ப நாள் ஆகலைன்னு சொல்றீங்க. அப்படின்னா இவங்க உடம்புல இருந்த தோலும் சதையும் எங்க போச்சு? இந்த குழியில இருந்து ஒரு சின்ன சதை துண்டு கூட கிடைக்கல. இல்ல அபிஜித், ஒரு சின்ன துண்டு இருக்கு. இது இங்க. இங்க பாருங்க. சதையோட துண்டா? ஆமா சார், எனக்கு இவங்களை நல்லா தெரியும். இவன் தல்ஜித், இவன் பேர் மயங்க். 2 பேருமே நேஷனல் லெவல் ரன்னர் சார். 2 பேருமே நேஷனல் லெவல் ரன்னர்ஸா? ஆனா என்னாச்சு? எப்படி இவங்க காணாம போனாங்க? சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாசத்துல மும்பைல இன்டர்சிட்டி டோர்னமெண்ட் நடந்தது சார். அதுல இவங்க பங்கெடுத்துக்க வந்திருந்தாங்க. டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க உஜ்ஜயினிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரதா சொன்னாங்க. அப்புறம் சார், இவங்க 2 பேரும் 2-3 நாள்ல திரும்பி வந்துடுறேன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா சார், இவங்க பேர் ரியா. இவங்க பஞ்ச்கனிக்கு ஹைபிரிட் பிளான்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க. இவங்களுக்கு மும்பையில தங்குற பிளான் இல்ல. ஆனா அன்னைக்கு ராத்திரி ஹைவே டிராபிக் ஆனதுனால அவங்க அன்னைக்கு இங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. தனியா இருந்த இந்த ஃபார்ம்லயா? ஆமா. பூர்வி, இந்த பொண்ணு, இந்த 2 பசங்க மும்பையை சேர்ந்தவங்களே இல்ல, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. வெளியூர். சார், இந்த 3 பேரும் அந்த ஃபார்ம்ல தங்கி இருந்திருக்காங்க. அதான் ஏன்னு யோசிக்கிறேன். இவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம்ல தங்கி இருக்காங்க. இந்த சதையோட நேரம் மாறிடுச்சு. இப்படி வெள்ளையா மாறுதுன்னா அதுக்கு கெமிக்கல் தான் காரணம் இல்லையா? ஆமா, அந்த கொலைக்காரன் இவங்களோட முடியை எடுக்கிறதுக்காக கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் இல்ல கெமிக்கலை யூஸ் பண்ணிருக்கான். சார், இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயும் எந்த ஒரு கெமிக்கல் ட்ரேசஸும் லேபும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். அப்படின்னா இந்த 4 பேரையும் வேற இடத்துல எங்கேயோ வச்சு கொன்னு அதுக்கப்புறம் இவங்களை இங்க கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க.
இதுவரைக்கும் உங்களுக்கு மனுஷனோட சடலமும் அதாவது மனுஷ எலும்பு கூட கொண்டு வந்தீங்க. ஆனா இந்த தடவை நீங்க கொண்டு வந்த விஷயமே வேற. என்ன டாக்டர் சார், இந்த எலும்பு கூட மனுஷனோடது தானே? ஆமா, அதேதான். அந்த 3 எலும்புக்கூடும் மனிதர்களோடது. ஆனா இது 4வது எலும்புக்கூடு யாருதுன்னு தெரியுமா? யாருது சார்? பேலியன் மேன். பேலியன் மேனா? அப்படின்னா இங்க பாருங்க, மனுஷனா உருவாகிறதுக்கு பல ஸ்டேஜஸை தாண்டி வர வேண்டியதா இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேலியன் மேன் மனுஷனா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் முன்ன. அடங்கோண்டியா, அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். ஆமா ஃப்ரெடி, இவன் ரொம்ப அபாயகரமானவன், அதோட ரொம்ப சக்திசாலியான மனுஷன். இந்த 3 பசங்களையும் அந்த பேலியன் மேன் அடிச்சு சாப்பிட்டுருக்கான், அடிச்சு தின்றுருக்கான். அதாவது தன்னோட பசியை போக்கிக்க. அப்போ அப்படின்னா இது நரபட்சிகளா இருக்குமா சார்? மேனிட்டர்ஸ். ஆமா பூர்வி, இவங்களோட பல்லு நம்மளோட பல்லு மாதிரி இருக்காது. ரொம்ப பெருசாவும் கூர்மையாவும் இருக்கும். இதோ காட்டுறேன். இது பாத்தீங்களா? எப்படி உள்ள போகுதுன்னு பாருங்க. சார், இது வேற காட்டு மிருகங்களுடைய வேலைன்னு தானே நினைச்சோம். இப்படி ஒரு பிராணி இருக்குங்கிறத நாம யோசிக்கவே இல்லையே சார். இன்னொரு விஷயம் வினீத், ஒருவேளை இந்த 3 பசங்களையும் இந்த பிராணி தான் கொண்டு இருந்ததுன்னா அப்ப இந்த பிராணியை கொன்னது யாரு? ஏன்னா இதோட சதையை எடுத்த விதமோ அந்த பசங்களோட ஒத்து போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேலியன் மேனை வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. நீங்க சொல்றது சரிதான் டாக்டர் சார். இதை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ணலன்னா இந்த நேரத்துக்கெல்லாம் இது நகரத்துக்குள்ள பூந்து நிறைய அழிவை ஏற்படுத்தி இருக்கும். இது யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்க மொத்த ரெசார்ட்ஸ்லையும் போய் செக் பண்ணி பாருங்க. சார், இந்த ரெசார்ட் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதோ தெரியுது பாரு. இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த 2 ரிசார்ட்ஸ் இதோட வடிவம் அதே மாதிரி 2003 அழைக்கப்பட்ட அதே ரிசார்ட் மாதிரி இருக்கும். சார், அந்த 3 பசங்களோட அப்புறம் ஆதி மனுஷனுடைய எலும்பு கூடு இந்த ஏரியால தானே நமக்கு கிடைச்சது. ஒருவேளை ரெசார்ட்குள்ள போய் நமக்கு ஆபத்து ஏற்பட்டா? ஃப்ரெடி, ஆபத்து இருக்கிறதுனால தான் உள்ள போறோம். இங்க பாரு, 2 ரிசார்ட்லயுமே ஒரு ரகசிய வழி இருக்கு. ஒரு வழி இதோ இந்த பக்கமா உள்ள போகுது. இந்த 2வது வழி ரிசார்ட்டை விட்டு வெளியே வருது. அந்த அரிய பிராணியை, அதாவது அந்த பயங்கரத்தை உண்டு பண்ற அதை இந்த ரிசார்ட்டோட ஏதோ ரகசிய இடத்துல வச்சு தான் வளர்த்துருக்காங்க. ஆமா சார், யாரோ தன்னுடைய லாபத்துக்காகத்தான் இந்த பிராணியை தப்பா பயன்படுத்திட்டு இருக்கான். கொடூரமான வேலை செய்யறான். எக்ஸாக்ட்லி. அது யாரா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி தான் அவனுக்கு கடைசி ராத்திரி. ஒரு வேலை பண்ணுவோம். நானும் சச்சினும் முன்னாடி இருக்கிற அந்த ரிசார்ட்டுக்கு போறோம். ரெடி, நீயும் நிக்கலும் இந்த ரிசார்ட்டுக்கு போ. சார், நான் உங்க கூட வரேன். இல்ல, நிக்கிலோட பாதுகாப்புக்காக நீ அவன் கூட தான் போயாகணும். வாங்க சார். போலாம். தைரியமா இரு, நான் தான் இருக்கேனே. ஆச்சரியமா இருக்கு. அந்த 3 பசங்களுக்கு ஏற்பட்ட விபரீதத்துக்கு அப்புறம் எங்க பிசினஸ் சரியா ஓடாதுன்னு நாங்க நினைச்சோம். சரி, உங்களுக்கு தனியா ட்ரெக்கிங் போறதுக்கு பயமா இல்லைங்களா? நீங்க எந்த விபத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படி எதுவும் கேள்விப்படலையே. அதுவும் நல்லதா போச்சு. அந்த விபத்தை பத்தி நீங்க எதுவும் கேள்விப்படல. அதான் சொல்வாங்களே, ignorance is bliss. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நாங்க எங்க ரூமுக்கு எத்தனை மணி வரைக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்? 11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ, ஐ சி. சரி, வாங்க வாங்க சார்.
சார் எனக்கு என்னமோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்பிக்கையே வர மாட்டேங்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத நிக்கில். உன்னை காப்பாத்துறதுக்காக தான் தயா சார் என்ன அனுப்பியிருக்காரு. உன் மீசையில் இருக்கிற ஒரு முடிக்கு கூட ஆபத்து ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். சார் எனக்கு மீசே இல்லையே சார். அப்படியா? அப்படின்னா வளர்த்துருக்க வேண்டியதானே. மீசையை வளர்க்கறது கூடவா நான் சொல்லி தர முடியும்? அட 11:30 தாண்டிடுச்சு. வா வா. இந்த கதவு காரிடோருக்கு போகுது. கீழே போவோம். ஓ, இதுதான் அந்த ரகசிய வழி போல இருக்கு. ஆமா சார், அந்த பக்கம் எதுவும் தெரியல. ஒருவேளை இந்த பக்கம் போனோம்னா குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கதவை பார்த்தா ரொம்ப சேதமடைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த கதவை ரொம்ப வருஷமா திறக்கல போல இருக்கு. யாரும் இதை தொடக்கூட இல்லை. இந்த கதவு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து குடிக்க தண்ணி தேவைப்பட்டது. தேடிக்கிட்டே இங்கே வந்துட்டோம். இங்கயா? இங்கன்னா இங்க இல்ல, நாங்க 2 பேரும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா வழி மாறி தான் இங்க வந்துட்டோம். ஆமா, இந்த வழி எங்க போகுது? இல்ல, இந்த கதவு எப்பவும் மூடிதான் இருக்கும். இந்த ரெசார்ட்ல இப்படிதான் பல கதவுகள் எப்பவும் மூடியே இருக்கும். இந்த ரிசார்ட் என்ன பயங்கரமா இருக்கு. நீங்க உங்க ரூமுக்கு போங்க, தண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். சார், இந்த ரிசார்ட்ல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா அந்த ரெசார்ட்ல ஏதாவது இருக்கணும். சரி, ஃப்ரெடிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இங்க என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? இந்த ஏரியால குண்டு பல்பும் இல்ல, டியூப் லைட்டும் இல்ல. ஃப்ரெடியோட மொபைல் நெட்வொர்க் ஏரியால இல்லைன்னு நினைக்கிறேன். லைன் போல. சார், நான் வேணா நிக்கிலுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதேதான், இங்கதான் கதவு இருக்கு. ஃபோன் போகல சார். ஒன்று பண்ணுவோம், அங்கேயே போய் பார்த்துடலாம். அட, இங்க இன்னொரு ரகசிய கதவு இருக்கு. ஆமா சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி மூடி இருக்கிற பல இடங்கள்ல ஆத்மாக்கள் இருக்குமா? இவ்வளவு ரத்தம் இருக்கு. ரத்தம், கொலகார ஆத்மா. கொலகார ஆத்மாலாம் இல்ல, கொஞ்சம் சைலண்டா இருங்க. சரி, எனக்கு என்னமோ பக்ஷி எங்க தான் ஒளிச்சு வச்சு குற்றம் செய்ய தூண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த கத்தி, இந்த எலும்பு, இந்த ரத்தம், சார் சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த நரபக்ஷி பிராணி இங்க தான் இருக்கணும். ஆனா யார் இப்படி இந்த மாதிரி ஒரு நரபக்ஷியை இங்க வளர்க்கறது? அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஒருவேளை அந்த நரபக்ஷி பிராணி அவனைய தின்னுடுச்சுனா? இது என்ன சார்? ரிசார்ட்டோட வரைபடம் படி ரிசார்ட்டை விட்டு வெளியே போற ரகசிய வழி இது. சார், கதவு திறந்திருக்கு. ஆமா. ரெண்டு கட்டில் இருக்கு. ஆமா, 2 கட்டிலையும் செயின் இருக்கு. அந்த நரபக்ஷி பிராணியை கட்டி போடுறதுக்காக இருக்கும். 2 கட்டில் செயின் இருக்கு. இது எதுக்காக இருக்கும்? என்ன வித்தியாசமான சத்தம்? சார், இது அந்த பிராணியோட சத்தம் தான். சார், 2 கட்டில் இருக்கு. ஒருவேளை 2 பிராணி இருக்குமோ? நிக்கில், நாம இங்கே கிளம்பிடுவோம். இதுக்கு மேல இந்த இன்வெஸ்டிகேஷனை தயார் சார் கூட சேர்ந்து பண்ணலாம். சார், இருங்க சார், ஒன்னும் ஆகாது. நான் தான் இருக்கல்ல.
யார் அது? நில்லு. ஒன்ன விட மாட்டாரா? கதவு திறந்திருக்கு. சார் அப்ப ஃப்ரெடியும் நிக்கிலும் தான் உள்ள போயிருக்கணும். ஆமா. நிக்கில், சார் இங்க பாருங்க, எலும்பு, ரத்தம். ஓ நோ. என்ன இது? அப்படின்னா இங்க 2 நரபட்சி பிராணிகள் இருக்கு. இதுல ஒண்ணுதான் இறந்துருச்சு. சச்சின், நிக்கில், ஃப்ரெடி உயிர் ஆபத்துல இருக்கு. சீக்கிரம் வா. ஹே நில்லு. ஓடாத, இல்ல சுற்றுவேன். ஹே நில்லு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவனை கொன்னுட்டீங்களா? இல்ல ஃப்ரெடி, இவனை ஜஸ்ட் மயக்கம் போட வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ணீங்க. சூப்பர் சார். நீங்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் மனைவி விதவையா இருப்பா சார். எல்லாரும் தள்ளி போங்க. அவனை விட்டு விலகி போங்க. இவங்க தான் இதை வளர்த்துருக்கணும். எப்படியோ வெளியில வந்துட்டாங்க. இதுக்காக தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். உங்க எல்லாரையும் விலகி போங்கன்னு சொன்னேன், இல்லைன்னா சுட்டுடுவேன். அட சார், இது தீபிகா சார். தள்ளி போங்க. துப்பாக்கியை கீழே போடு. இங்க இருந்து போயிடுங்க. துப்பாக்கியை கீழே போடு. சொல்றேன்ல, கீழே போடு. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா சுட்டுடுவேன். தீபிகா, கண்ணை கீழே போடு. இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றேன். சச்சின், என்னோட அப்பா ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மனித ஆராய்ச்சி பண்றவர். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சிக்காக மண்டோனியோங்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தாரு. வரும்போது 2 உயிர்களை கொண்டு வந்தாரு. அவங்க மனுஷ வகையும் இல்ல, மிருக வகையும் இல்ல. அவங்கள பார்க்கும்போது மனித பரிணாம வளர்ச்சியோட முந்தைய கட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம். உங்க அப்பா இந்த 2 பேரை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வந்தாரு? இது சட்டவிரோதமாச்சே. ஆமா சார், ஸ்மகிள் பண்ணித்தான் சட்டவிரோதமா தான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஆனா நான் சொல்றத நம்புங்க, எனக்கு அவங்கள பத்தின ஒரு விஷயம் தெரியாது. அவங்க 2 பேரும் நல்லா வளர வளர மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேனீட்டர்ஸ். அதனால மனுஷங்க சதைய திங்கிற அதுங்களுடைய பசிய போக்க ரிசார்ட்டுக்கு வந்த அத்தனை பேரையும் பள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நான் வேற என்னதான் சார் செய்யறது? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணலன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க என்னையே வேட்டையாடிடுவாங்க. உனக்கு இந்த 2 பிராணிகளையும் அவ்வளவு பிடிச்சிருந்தா எதுக்காக நீ அதுல ஒன்னு கொன்ன? என்ன, அவன் என் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அதோட அவன் அந்த 3 பசங்களையும் கொன்னுட்டான். எப்ப அவன் அவனோட எஜமானியான என்னையே மதிக்காம இப்படி நடந்துக்கிட்டானோ, அவனை கொன்னுதானே சார் ஆகணும். சார், நான் அவனை கடைசியா ஒரு முறை பார்க்கலாமா? ப்ளீஸ் சார். அவன் எங்க இருக்கான்? எப்படி இருக்கான் சார்? அதை நாங்கள் ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். அதை என்ன பண்ணணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க. உன்னால் எத்தனை அப்பாவிங்க இந்த விஷயத்தில் பலியானாங்களோ, உன்னை என்ன பண்ணணும்னு நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அசைலமா இல்லை ஜெயிலா? For more updates, subscribe to our channel,
Click the show links and enjoy watching the videos.